2D என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் சா பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி அரவிந்த் சாமியின் அட்டகாசமான நடிப்பில் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உலகமெங்கும். வெல்கம் டு இம்பர்ஃபெக்ட் ஷோ ஃபினான்ஸ். இன்னைக்கு சந்தை எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத பாத்துடலாம். நிப்டி 63 புள்ளிகள் உயர்ந்து 26,004 புள்ளிகள்ல முடிஞ்சிருக்கு. சென்செக்ஸ் 255 புள்ளிகள் உயர்ந்து 85,169 புள்ளிகள்ல முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு சந்தை சார்ந்த பல விஷயங்களை நம்ம நாகப்பன் சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க ஷோக்குள்ள போலாம். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் வெங்கடேஷ், நல்லா இருக்கேன். சரி சார், இன்னைக்கு மார்க்கெட் செய்திகள் அதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி சார், நம்ம இம்பர்ஃபெக்ட் ஷோ ஃபினான்ஸ் சார்பா இலங்கையில இருந்து ஒரு இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. கொலம்போ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சினுடைய தலைவர் தில்ஷன் வீரசேகராவுடைய இன்டர்வியூ சார். அவர் அதுல சொல்லியிருந்த விஷயம் இலங்கையில இந்தியர்களுக்கு முதலீடு பண்றதுக்கான நல்ல வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? இல்ல, நிச்சயமா அடுத்து இந்திய பங்கு சந்தைங்கிறது கொஞ்சம் கணிசமான ஏற்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல நம்ம நெய்பர்ஸ்ல கொஞ்சம் கம்பேரபிளா, அதாவது இந்தியாவோட ஒப்பிட முடியாத நேரடியாக, பட் ஆனா ஒரு வாய்ப்பு நமக்கு இருக்குன்னா நிச்சயமா ஸ்ரீலங்கன் பங்கு சந்தையில ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்போ இந்தியர்கள் டாலர் வெளியே எடுத்துட்டு போறதுக்கும் அனுமதி இருக்கு. லிபரலைஸ்ட் ரெமிட்டன்ஸ் ஸ்கீம்ல நம்ம எடுத்துட்டு போலாம். சோ அதன் மூலமாக அங்கு சென்று முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதான் அவர் சொல்லியிருக்காரு. அங்கு மதிப்பீடும் குறைவாக இருக்கு. பங்குகளுடைய விலை அதிக அளவுல இன்னும் அதிகரிக்க ஆரம்பிக்கல. அப்கோர்ஸ் நேத்து முடிவுகள் வந்த பிறகு ஒரு மாற்றம் இருந்தது. பட் அவர் சொல்லியிருக்காரு இது எவ்வளவு தூரம் இருக்குங்கிறது நம்ம போதான் பார்க்கணும். ஆனா கவனத்தோட இருக்கணும். அது நிச்சயமா ஒரு வாய்ப்பு. ஆனால் கவனமாக அதை புரிந்தவர்கள் மட்டும் ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ், அல்ட்ரா ஹை நெட்வொர்த் சொல்றோம் இல்லையா, பெரும் முதலீட்டாளர்கள் அங்கு முதலீடு செய்வதற்கான நேரம் விட்டதாக தான் நான் பாக்குறேன். ஏன்னா அந்த நகரத்தை, அந்த ஊரை, அந்த நாடை ஒரு புனர் நிர்மாணம் செய்ய வேண்டிய ஒரு காலகட்டத்தில் அவங்க இருக்காங்க. அதுக்கான வளர்ச்சி பணிகள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அங்க இருக்கும். டில்சனுடைய அந்த எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூ விகடன் டிவில இருக்கு. நம்ம நேயர்கள் அதை பார்ப்பாங்க, நம்ம நம்பலாம் சார். இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கு அப்படின்ற விஷயத்துக்கு வந்துடலாம் சார். மார்க்கெட் இன்னைக்கு பாசிட்டிவா தான் இருந்தது. குறிப்பாக மதியம் ஒரு நண்பர்களுக்கு பின்னால 2-3 மணி வரைக்கும் கூட பெரிய ஏற்றம் இல்ல, பக்கவாட்டு நகரத்துல தான் இருந்தது. பட் 3 மணிக்கு பிறகு ஒரு சின்ன ஏற்றம் இருந்தது. ஐரோப்பிய பங்கு சந்தைகளுடைய துவக்கத்திற்கு பிறகு அது ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டை காமிச்சதுனால அது இருந்தது. 85,000 தாண்டி சென்செக்ஸ் முடிவடைஞ்சிருக்கு, 200 புள்ளிகளுக்கு மேல ஏற்றத்துல. அதே மாதிரி நிப்டியுமே 26,000 தாண்டி 63 புள்ளிகளுக்கு மேல முடிவடைஞ்சிருக்கு. குறிப்பாக நேற்றுக்கு இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா, அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ குறியீட்டுலயும் சரி, பரந்த சந்தைகள்லயும் சரி, பெரும்பாலும் ஒன்றுக்கு ஒன்று அல்லது அதை ஒட்டித்தான் இருக்குது. இப்ப நிப்டியில் எடுத்துக்கிட்டோம்னா 30 பங்குகள் விலையேற்ற பங்குகள், 20 பங்குகள் விலை இறக்க பங்குகள், 3:2 சொல்லலாம். சென்செக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா விலை அதிகரித்த பங்குகளுடைய எண்ணிக்கை 20, குறைந்த பங்குகளுடைய எண்ணிக்கை 10. சோ அதுவும் அதே இது இருக்கு. ஆனால் பரந்த குறியீடு, பரந்த சந்தை அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு 2,800 பங்குகளுக்கு மேல வணிகமா இருக்கு தேசிய பங்கு சந்தையில. அதுல 1,197 பங்குகள் மட்டும்தான் விலை ஏற்ற பங்குகள், 1,594 பங்குகள் விலை இறக்க பங்குகள். ஏன்னா இது கிளியரா ட்ரெண்ட காட்டுது. அதாவது இண்டெக்ஸ் ஏறினா கூட இண்டெக்ஸுக்கு வெளியே இருக்கக்கூடிய பங்குகள் அந்த அளவுக்கு விலை அதிகரிக்கல. இப்ப பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் 4,000 பங்குகளுக்கு மேல வணிகமா இருக்கு. அதுல கிட்டத்தட்ட 1,700 பங்குகள் விலையேற்ற பங்குகளாகவும் 2,200 பங்குகள் விலை இறக்க பங்குகளாகவும் இருக்கு. விலை இறங்கிய பங்குகளுடைய எண்ணிக்கை பரந்த சந்தையில அதிகமா இருக்கிறது நம்ம பார்க்க முடிகிறது. செக்டார்ஸா நம்ம பார்க்கும்போது நல்ல பெர்ஃபார்ம் பண்ண செக்டார்ஸ் இல்ல வீழ்ச்சியை சந்திச்ச செக்டார்ஸ் எது சார்? இன்னைக்கு பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம்னா மீடியா, ஊடகத்துறை சார்ந்த அந்த குறியீடு கிட்டத்தட்ட 3% ஏறி இருந்தது. அதற்கப்புறம் நேற்று பார்த்தோம் இல்லையா, மெட்டல், சைனாவுடைய அந்த பீப்புள்ஸ், அவங்களுடைய அந்த வங்கி, மத்திய வங்கி இருக்கக்கூடிய முயற்சிகள் காரணமாக அங்கு பொருளாதாரம் மேல் எழும்புவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி உலோகத்துறை பங்குகள் விலை ஏறியது. அது இன்னைக்கு அந்த தொடர்ச்சி இன்னைக்கும் பார்க்க முடிந்தது. இன்னொரு காரணம், முக்கியமான புள்ளி விவரம் வெளியாகி இருக்கிறது. அதுல என்ன சொல்றாங்கன்னா, குளோபல் ஸ்டீல் அவுட்புட் சர்வீஸ் அளவுல 7% ஆகஸ்ட் மாதத்துல குறைவாக இருந்திருக்கிறது. யூபிஎஸ் சொல்லக்கூடிய அந்த அனலிஸ்ட், அந்த நிறுவனம் சொல்லியிருக்காங்க 7% குறைவாக இருந்தது. அதுல குறிப்பாக சைனாவுல 13% குறைவா இருந்தது. உலகம் முழுவதும் கொஞ்சம் 2% ஏறி இருந்தா கூட சைனாவுல குறைந்திருந்ததன் காரணமாக சப்ளையும் குறைவாக இருந்தது. இந்த உலகத்துறை பங்குகள் அதிகரிப்பதற்கு காரணம். இறக்கத்திலேன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பொதுத்துறை வங்கிகளுக்கான குறியீடு ஒரு 0.87% இறக்கத்தில் இருந்தது. அது தவிர மென்பொருள், தகவல் தொழில்நுட்பத்துறை, எஃப்எம்சிஜி, ஐடி, இந்த மாதிரி துறைகள் பங்குகளும் இன்னைக்கு ஒரு கன்சியூமர் டியூரபிள்ஸ் இதெல்லாம் ஒரு சிறிய இறக்கத்துல இன்னைக்கு பார்க்க முடியுது. சார் பர்டிகுலர் ஸ்டாக்ஸா பாக்கணும்னா எது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு சார்? ஏன்னா இப்ப நீங்க மீடியா செக்டார்ல கொஞ்சம் ஹை ஆயிருக்குன்னு சொல்லிருக்கீங்க. ஜியோடைய ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏன்னா ஒரு ஃபண்ட் ரைசிங் அக்ரிமெண்ட் சைன் பண்ணனால அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன மாதிரி சார்? கரெக்ட். அவங்க ஃபர்தரா ஃபண்ட் ரைசிங் பண்ண போறாங்க அப்படிங்கும் பொழுது அந்த பங்குக்கு அதிக விலை கொடுத்துதான் அதை பிளேஸ் பண்ணுவாங்கிற ஒரு எதிர்பார்ப்புல அந்த பங்கினுடைய விலை இன்னைக்கு 5% மேல, கிட்டத்தட்ட 6% ஏறி இருந்தது. சாரேகாமா நிறுவனத்துடைய பங்கு 15% ஏறி இருந்தது. டிப்ஸினுடைய நிறுவனத்துடைய பங்குகள் 3% ஏறி இருந்தது. இது தவிர வேறு சில தனிப்பட்ட பங்குகளும் இன்னைக்கு விலை அதிகரித்திருந்தது.
சார் அந்த வேறு சில பங்குகள் அப்படிங்கறதுல என்னென்ன நீங்க பங்குகள் சொல்றீங்க? குறிப்பாக என்டிபிசி இது மத்திய அரசுக்கு சொந்தமானது, பொதுத்துறை நிறுவனம். இது இன்னைக்கு 2% ஏறி 435 ரூபாய்னு போயிருந்தது. இதுக்கு காரணம் கோல்ட்மேன் சாக்ஸ் சொல்லக்கூடிய ஒரு சர்வதேச புரோக்கரேஜ் நிறுவனம். அவங்க டார்கெட் இது 430 ரூபாய் அப்படின்னு முதல்ல போட்டிருந்தாங்க. அதை தாண்டி இருக்குது. பட் ஆனால் இது ஒரு இன்னும் பாசிட்டிவா போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனுடைய புல்லிஷ்னஸ் அவங்க மெயின்டைன் பண்ணிருக்காங்க. இது பை ரெக்கமெண்டேஷன் மெயின்டைன் பண்ணிருக்காங்க இந்த விலையில கூட. ரெண்டாவதா HDFC வங்கி, இந்த நிறுவனத்தினுடைய பங்கு பஜாஜ் ஹோம் பைனான்ஸ் ஹவுசிங் பைனான்ஸ் வந்ததுல இருந்து இது ஏற ஆரம்பிச்சது. ஏன்னா ஹவுசிங் பைனான்ஸ் நிறுவனத்திற்கான தேவையை பார்த்து. அதற்கு பிறகு HSBC என்று சொல்லக்கூடிய ஒரு சர்வதேச நிறுவனம், அவங்க இதனுடைய டார்கெட் பிரைஸ் இன்னும் இப்ப இருக்கக்கூடிய லெவல்ல இருந்து மேலும் 12% அதிகரித்து அடுத்த ஆண்டு 2010 ரூபாய் 2000 ரூபாய் தாண்டி போவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. அது சொன்ன உடனே அது ஒரு சின்ன ஏற்றத்தில் இருந்தது பார்க்க முடிந்தது ஏறுமுகமாக. இன்னொரு பங்கு அதே மாதிரி ஏறுமுகத்தில் இருந்தது 5 ஸ்டார் பிசினஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனம், இங்கு உள்ள நிறுவனம். இது இவங்க அந்த பெரும் முதலீட்டாளர்கள் அவங்களுடைய பங்குல ஒரு 20% விற்பதற்கான ஆஃபர் ஃபார் சேல் மாதிரி அல்லது பிளாக் டீல் மாதிரி விற்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ஏறின நிறுவனம். இதெல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் அல்லது வேற காரணங்கள். இது இல்லாமல் ஏறின ஒரு பங்கு இருக்கு, அதை நம்ம கவனமா இருக்கணும். ஏன்னா அந்த பங்கு வாங்கக்கூடாதுன்னு விற்கக்கூடாதுன்னு சொல்லல. பட் அது ஏறுவதற்கான காரணம் சரியானதாக தெரியல. என்னன்னா HEG லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனம் 10% ஏறி இருந்தது. இன்னைக்கு என்ன காரணம்னா அவங்க ஸ்டாக் ஸ்பிளிட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அவங்களுடைய அந்த 10 ரூபாய் முகமதிப்புள்ள பங்கு 5 பிரிச்சு 2 ரூபாய் முகமதிப்புள்ள 5 பங்குகளாக கொடுக்க போறதா சொல்லியிருந்தாங்க. அதுக்கு ரெக்கார்ட் டேட் அக்டோபர் 18 நீங்க அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க. இதன் காரணமாக அது விலை அதிகரிச்சது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், உங்கள்ட்ட 10 ரூபாய் கொடுத்து 5 2 ரூபாய் நோட்டை கொடுக்குற மாதிரி தான் இது. 5 2 ரூபாய் நோட்டு சேர்ந்தாலுமே ஒரு 10 ரூபாய் தான் மொத்த மதிப்பு. அதனால இந்த மாதிரி காரணத்துங்களுக்காக பங்குகள் ஏறுதுன்னா கவனமா இருக்கணும். அதனுடைய பெர்ஃபார்மன்ஸ்னால ஏறுதுன்னா நம்ம அதை பத்தி கவலைப்பட வேண்டியது. விலை இறங்கிய பங்கு ஒன்று இருக்கு, அதையும் சொல்லிடுறேன். IEX நேற்று நம்ம பார்த்தோம், அந்த கப்ளிங்னு சொல்லி, மார்க்கெட் கப்ளிங்னு சொல்லி இந்தியாவில் இருக்கக்கூடிய 3 எனர்ஜி எக்ஸ்சேஞ்சில் எங்க நீங்க ஆர்டர் போட்டாலும் அதை அக்ரிகேட் பண்ணி எங்க பெஸ்ட் பிரைஸ் இருக்கோ ஒரே இடத்துல அதை எக்ஸிக்யூட் பண்ற மாதிரி கொண்டு வருவாங்க. ஸ்மார்ட் ஆர்டர் ரூட்டிங் மாதிரி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்க மாதிரி பேசணும். அதற்கு பிறகு IEX பிரீமியம் குறைஞ்சு விலை இறங்கியது. இன்னைக்கும் கூட அது ஒரு 4% இன்னைக்கு இறங்கி இருக்கிறத நம்ம பார்க்க முடிந்தது. அந்த இறக்கம்ங்கிறது இந்த நியூ மெக்கானிசம் வர்ற வரைக்கும் கொஞ்சம் இன்னும் மேலும் தொடர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்க கருதப்படுகிறது. கோல்டு, சில்வர், கமாடிட்டிஸ் சார். ஏன்னா இன்னொரு பக்கம் இஸ்ரேல் லெபனானுக்கு இடையில அந்த போர் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் லெவல் போயிட்டு இருக்கு. பாலஸ்தீன்ல இருந்து லெபனான் தாண்டி போயிட்டு இருக்கு. சோ இந்த போர் டென்ஷன்ஸ் இந்த கோல்டு அண்ட் சில்வர் க்ரூட் பிரைசஸ்ல ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்துமா சார்? நிச்சயமாக லாங் டேர்ம்ல பெருசா இல்லைனாலும் ஷார்ட் டேர்ம்ல நிச்சயமா அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த தாக்கத்தை நம்ம தொடர்ந்து அந்த அண்டர் கரண்ட்டும் புல்லிஷா இருக்கு. கோல்ட பொறுத்த வரைக்கும் நல்ல கன்சாலிடேட் ஆயிட்டு மேல் நோக்கி எழும்ப துவங்கி இருக்கிறது. நம்ம கடந்த சில வாரங்கள் அதான் சொல்லிட்டு வரோம். தங்கத்தினுடைய விலை ஏற்கனவே 25% ஏறிட்டா கூட இன்னும் இங்கிருந்து ஒரு 20-25% அடுத்த ஒரு 1.5 ஆண்டுகள் ஏறுவதற்கான வாய்ப்பு இருக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதனுடைய தொடர்ச்சி இன்னைக்கு பாத்தீங்கன்னா சர்வதேச சந்தையில் தங்கத்தினுடைய விலை $2,680 ஒரு ஏற்றத்தை சந்திச்சிருக்கு. குறிப்பாக வெள்ளியினுடைய விலை $32 தாண்டி இருக்கு. நான் முன்னாலே சொல்லியிருக்கேன், இந்த $32-33 தொடர்ந்து ஒரு 2-3 நாட்கள் அதிகரிச்சா $40, அதாவது இங்கிருந்து இன்னொரு 20% ஒரு ஆண்டுக்குள் செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம்னு. இந்த ரெண்டினுடைய விலை அதிகரித்திருக்கு. கச்சா எண்ணெயுடைய விலையில பெரிய மாற்றங்கள் ஏதும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு பார்க்கும் பொழுது உள்ளூர் சந்தையில பாத்தீங்கன்னா MCXல கோல்டு 75,000 தாண்டிடுச்சு. வெள்ளி 92,000 தாண்டி வணிகம் நடந்துட்டு இருக்கு. கச்சா எண்ணெயுடைய விலையில பெரிய மாற்றம் இல்லை. சார் இப்போ ஐபிஓஸ்க்கு வரலாம் சார். 2 பாப்புலரான நிறுவனங்களுடைய ஐபிஓஸ் செபி அப்ரூவல் கொடுத்திருக்காங்க. இரண்டுமே வேறு வேறு மாதிரியான நிறுவனங்கள். ரெண்டுமே பிராண்ட் நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆனது. அதுல ஒரு பிராண்ட் ஹுண்டாய் நீங்க சொல்றீங்க, அது ரொம்ப பல ஆண்டுகளாக இருக்கக்கூடிய பிராண்ட். ஸ்விக்கிங்கிறது சமீப காலத்து பிராண்ட். ரெண்டுமே D2Cன்னு சொல்ற டைரக்ட் டு கன்சியூமரா இருந்தால் கூட ஹுண்டாய்ங்கிறது ஒரு டீலர் மூலமாக வரக்கூடியது, இது நேரடியாக வரக்கூடியது. பட் பிசினஸ் மாடல் இது ரொம்ப ரீட்டைல். அது அதனுடைய டிக்கெட் சைஸ் பெருசா இருக்கு ஹுண்டாயில அவங்க விற்கக்கூடிய ப்ராடக்ட். இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஹுண்டாய் மோட்டார் கம்பெனி 25,000 கோடி நிதி திரட்ட போகிறது. ஸ்விக்கி 12,000 கோடி நிதி திரட்ட போகிறது. ஸ்விக்கி தொடர்ந்து நஷ்டத்தில் இயங்கி வந்த நிறுவனம். சமீபத்துலதான் அவங்க ஆபரேட்டிங் ப்ராஃபிட்டுக்கு மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லியிருக்காங்க. அது கொடுத்த ரிசல்ட் கூட வந்திருக்கு பாத்தீங்கன்னா. பட் ஹுண்டாய் லாபத்தில் இறங்கக்கூடிய நிறுவனம். 25,000 கோடி அப்படின்னு சொல்லும் பொழுது இந்தியாவிலேயே இதுவரைக்கும் வந்ததுல மிகப்பெரிய
ஒரு புதிய பங்கு வெளியீடு அல்லது ஆஃபர் ஃபார் சேல், குறிப்பாக ஆஃபர் ஃபார் சேல் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். இதற்கு செபி அனுமதி அளித்திருக்கிறார்கள். அக்டோபர் மாதம் இது வரலான்னு சொல்றாங்க. ஆனா 2 விஷயத்த சொல்லிடுறேன். இது ஒரு வார்னிங்கான்னு நான் சொல்ல விரும்பல. பட் ஆனா காஷியஸா என்னன்னா, இதற்கு முன்பு வெளிவந்த மிகப்பெரிய பங்கு வெளியீடு அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப 25,000 கோடி சொல்றோம். எல்ஐசி 21,000 கோடிக்கு மேல பங்கு வெளியிட்டார்கள் மே 2022. அவங்க வெளியிட்ட விலை 900 ரூபாய்க்கு பங்கு பட்டியலிடப்பட்ட பிறகு 600 ரூபாய்க்கு கீழே போனதை நம்ம பார்த்தோம். திரும்ப இப்ப மீண்டெழுத்து வந்திருக்கு. இரண்டாவதாக இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா 18,000 கோடி, அது 197 சொல்லக்கூடிய பேடிஎம். அந்த நிறுவனத்துடைய பங்கும் என்ன விலைக்கு வந்தாங்க, அதற்கு பிறகு எவ்வளவு அது அடி வாங்கிச்சுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். மிகப்பெரிய பங்கு வெளியீடுகள் வரும்பொழுது சந்தையில் இருக்கக்கூடிய கேபிட்டலை ஒரு கபலீகரம் செய்யறதுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி இதை எடுத்துட்டு போகும்பொழுது அதனுடைய தாக்கம் நம்ம பார்க்கலாம். அது கட்டாயமாக அப்படி இருக்குன்னு சொல்றதுக்கு இல்லை. கோல் இந்தியாவுடைய பங்கு வெளியீடு 10 ஆண்டுகளுக்கு முன்பு தொடர்ந்து அது டிவிடெண்ட் கொடுத்தாங்க. இப்ப நல்ல விலையில இருக்கதே நம்ம பாக்குறோம். சோ ஒரு எச்சரிக்கையாக கவனமா இருக்கணும்னு சொல்றோம். ஸ்விக்கியினுடைய பங்கு வெளியீடும் அதே மாதிரி 12,000 கோடி 11,700 கோடி கிட்ட அந்த விலையை பொறுத்து இருக்கு. இன்னைக்கு சந்தையில பாத்தீங்கன்னா அவங்க கம்பல்சரிலி கன்வெர்டபிள் பிரெஃபரன்ஸ் ஷேர் ஒன்னு அன்அபிஷியல் அன்லிஸ்டட் மார்க்கெட்ல ட்ரேட் ஆயிருக்கு. அதனுடைய விலை 340 ரூபாயில ஆரம்பிச்சு பங்கு ஒன்று இருக்கு. கன்வர்ஷன் ரேட்னு பார்த்தோம்னா ஆரம்பிச்சு 355, 60 அப்படின்னு போயிட்டு இருக்கு. ஆனால் இதை ஒரு கிரே மார்க்கெட் சொல்லுவாங்க. இதை ஒரு பேராமீட்டரா நம்ம எடுத்துக்க முடியாது. இதை நம்பி முதலீடு செய்யறதை விட அந்த நிறுவனத்துடைய செயல்பாடுகளை நம்பி முதலீடு செய்யறது பெட்டர். ஆனா ரெண்டுமே நல்ல எதிர்காலம் உள்ள ஒரு தொழில், அந்த துறையில இருக்காங்கிறத நம்ம குறிப்பிடலாம். ஸ்விக்கி பத்தி பேசுறதுனால அதனுடைய டைரக்ட் காம்படிட்டர் அப்படின்னா ஜொமேட்டோ, அவங்க ஏற்கனவே அந்த ஐபிஓ ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி சார் இருந்துச்சு? ஜஸ்ட் ஒரு கிளிம்ஸ் இந்த நிறுவனம் எப்படி செயல்படும் அப்படின்றதுக்காக. இல்ல, ஜொமேட்டோ நிறுவனத்துடைய பங்கு வெளியீடுமே வந்த விலை வெளிவந்த பிறகு பங்கு சந்தையில பட்டியலிடப்பட்ட பிறகு கிட்டத்தட்ட அதனுடைய விலையில பாதி விலைக்கு கீழே வந்தது பார்த்தோம். பட் ஆனா இப்ப அதுல இருந்து 2 மடங்கு அதிகரிச்சு இப்ப ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி நிறுவனங்கள் எடுத்துக்கிட்டோம்னா இதுக்கும் ஹுண்டாய்க்கு என்ன வித்தியாசம் சொல்றேன். ஹுண்டாய் மாதிரி நிறுவனங்கள் பிரிக் அண்ட் மார்ட்டர் அப்படின்னு சொல்றது, ஒரு இடத்தை வாங்கி அந்த இடத்துல ஒரு கட்டடத்தை கட்டி ஒரு ஃபேக்டரியை போட்டு உற்பத்தி செய்து ஒரு பொருளை ரா மெட்டீரியலை வாங்கி அதுக்கு வேல்யூ அடிஷன் பண்ணி விற்கக்கூடிய நிறுவனங்கள். சோ காஸ்ட் பிளஸ் ப்ராஃபிட் வச்சிருக்கக்கூடியது. அவங்களுக்கு கேபெக்ஸ் சொல்லக்கூடிய கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், மூலதன செலவுகள் அதிகமா இருக்கும். ஆபரேஷனல் எக்ஸ்பென்சஸ் கம்பேரிட்டிவ்லி கம்மியா இருக்கும். இப்ப ஸ்விக்கி, ஜொமேட்டோ மாதிரி இருக்க நிறுவனங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இவங்களுக்கு கேபெக்ஸ் கம்மியா இருக்கும். அந்த சாப்ட்வேர் மட்டும்தான் இன்டெகிரேட் பண்றது, அது மட்டும்தான். ஆனால் இவங்களுடைய ஆபரேஷனல் எக்ஸ்பென்சஸ் அதிகமா இருக்கும். அதாவது அந்த டீலர் இவங்களுக்கு கமிஷன் கொடுக்கறது, அது சம்பந்தமான சாப்ட்வேரை மெயின்டைன் பண்றதுக்குள்ள செலவுகள் சாஸ் மாடல் தான் இருக்கும், அல்லது அவங்க ஓன் சாப்ட்வேர் இருக்கும். இந்த மாதிரி ஆபரேஷனல் எக்ஸ்பென்ஸ் ஆபெக்ஸ் சொல்லக்கூடிய அது அதிகமா இருக்கும், கேபெக்ஸ் கம்மியா இருக்கும். சோ இரண்டும் வெவ்வேறு மாதிரியான பிசினஸ் மாடல். இப்ப இதுல இந்த ஆபெக்ஸ் அதிகமா இருக்கிறதுல சம்பளங்கள்லாம் ரொம்ப கணிசமாக அதிகமா இருக்கிறதுனால ஆரம்ப காலகட்டங்கள்ல மிகப்பெரிய இழப்பு இருப்பது போல் தோன்றினாலும் நிறைய கஸ்டமர்ஸ் அவங்க பிடிச்சிட்டாங்கன்னா அதற்கு பிறகு ஒரு 5 ரூபாயோ 10 ரூபாயோ அந்த டெலிவரி சார்ஜ்ல ஏத்துனா கூட வாங்குறவங்களுக்கு வழி தெரியாத அளவுக்கு அதை ஏத்துவாங்க. அப்படி ஏத்தும் பொழுது பல கோடி பேர் வாங்கும் பொழுது அந்த 5 ரூபாயை பெருக்கி பாருங்க எத்தனை கோடி அவங்களுக்கு லாபம். பிளாட்ஃபார்ம் ஃபீஸ் எல்லாம் தனியா சேர்க்கிறாங்க. ஆமா ஆமா ஆமா. சோ அவங்க கொடுக்கக்கூடிய டிப்ஸ் தனி, பிளாட்ஃபார்ம் ஃபீ தனி, நம்ம ஜிஎஸ்டி தனியா கட்டுறோம். அப்புறம் உணவு பொருள் இது இவ்வளவு இருக்கு. அதுல அது போக அவ்வப்பொழுது இதுல மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் ஒண்ணு வாங்குவாங்க, குவார்டர்லி சப்ஸ்கிரிப்ஷன் ஒண்ணு வாங்குவாங்க, கோல்டு பாஸ். சோ இதெல்லாம் இருக்குது. சோ இது நீண்ட கால அடிப்படையில பார்க்கும் பொழுது டிராபிக் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல, ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல ஒரு 4 ரெஸ்டாரண்ட்ல இருந்து விதவிதமான ஸ்டார்டர், அப்புறம் மெயின் கோர்ஸ், அப்புறம் டெசர்ட்னு வாங்கி சாப்பிடணுங்கிற ஒரு ஆஸ்பிரேஷனல் சொசைட்டி இருக்கக்கூடிய ஒரு நாடான இந்தியாவில இந்த மாதிரி தொழிலுக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்கு. பட் காம்படிஷன் வரும்பொழுது எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். சார், இதை தாண்டி இன்னைக்கு நம்ம சந்தை சார்ந்த முக்கியமான செய்திகள் ஏதாவது இருக்கா சார்? கரன்சி மார்க்கெட் ஓரளவு ஸ்டெடியா இருந்தது. அமெரிக்க டாலர் 83 ரூபாய் 62 பைசான்னு இந்த மாத ஒப்பந்தம் நாளை முதிர்வடைகிறது. அந்த ஒப்பந்தம் அது நடந்துட்டு இருக்கு. பெரிய மாற்றங்கள் இல்லை, ஒரு சின்ன வீக்னஸ் மட்டும் பார்க்க முடிந்தது. அதை தவிர சந்தை இந்த வாரம் எப்படி இருக்கும்னு பார்க்கும் பொழுது இன்னும் 2 நாட்கள் இருக்கு. பெரிய மாற்றங்கள் எதுவும் இருக்காது. இப்ப பாத்தீங்க கன்சாலிடேஷன் அல்லது கன்ஃபியூஷன் ரெண்டுக்கு நடுவுல இருக்கு சந்தை. எந்த டைரக்ஷன் எடுக்கிறதுன்னு தெரியாம ஒரு டைரக்ஷன் லெஸ்ஸா இந்த சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்கள் நம்ம பெருசா கருத வேண்டியது இல்ல. இதுல ஒரு நல்ல விஷயம் அடுத்து வந்திருக்க முடியுதுன்னா ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் அவங்க அவங்களுடைய அறிக்கை இன்னைக்கு வெளியிட்டு இருக்கிறதுல இந்தியாவினுடைய growth forecast ஜிடிபி வளர்ச்சி 7% நடப்பாண்டுலையும் அடுத்த ஆண்டு இதை விட அதிகமாக 7.2% இருக்கும் அப்படின்னு இந்த ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். அதே மாதிரி பணவீக்கம் ஓரளவு கட்டுக்குள் 4.7% அந்த மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நீண்ட கால அடிப்படையில ஒரு 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் அடிப்படையில நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம்.
நன்றி சார். ரொம்ப நிறைய தகவல் சொல்லியிருக்கீங்க. நாளைக்கு சந்தை எப்படி இருக்கு அப்படிங்கறதையும் வந்து தொடர்ந்து பார்க்கலாம் சார். நன்றி சார். நன்றி. என்டர்டைன்மெண்ட் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.